நம்ம காஷ்மீரில் பகல்காம்ங்கிற இடத்துல ஒரு அமைதியான பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே டூரிஸ்டாக வந்த மக்கள் காஷ்மீரோட அழகை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த பைசரன் வேலியில் 26 பொதுமக்கள் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது எதுக்காக நடத்துனாங்கிற ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்கு. அது போக நம்ம முப்படைகளின் தளபதி பாகிஸ்தானை எப்படி அட்டாக் பண்ணலாங்கிற டீட்டெயிலான ரிப்போர்ட்டை நம்ம பிரதமர் மோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம காஷ்மீரில் பகல்காம்ங்கிற இடத்துல இருக்க பைசரன் பள்ளத்தாக்கில் தான் இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் 26 பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் காயமாக அடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்தினது லஷ்கர்-இ தொய்பாவோட நில அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டுங்கிற அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க பைசரன் வேலிக்கு சுற்றி இருக்கிற காட்டு பகுதிகள் வழியாக தான் மிலிட்ரி யூனிஃபார்மில் உள்ளே வந்து அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை குறி வச்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பேரை சொல்லி அப்புறம் அந்த மதத்தை சேராதவங்க எல்லாரையும் கண்மூடித்தனமாக உயிர் போகிற வரைக்கும் சுட்டிருக்காங்க. இவங்க இந்த தாக்குதலுக்கான காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காஷ்மீரில் நடந்த குறிப்பிட்ட விஷயங்களை பற்றியும் குறிப்பாக ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதை பற்றியும் சொல்கிறாங்க. நம்ம ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370ங்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது காஷ்மீரில் இருக்க நிலங்கள் காஷ்மீரை தவிர வெளி மாநிலங்கள் இருக்கிற யாராலையும் வாங்க முடியாது. அதே மாதிரி தான் காஷ்மீரில் இருக்க கவர்மெண்ட் ஜாபுமே காஷ்மீரிஸ் மட்டும்தான் சேர முடியுங்கிற அதிகாரத்தை இந்த ஆர்டிகல் 370 கொடுத்துருந்துச்சு. அதை நம்ம கவர்மெண்ட் 2019 ஜம்மு காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியா மாற்றி இந்த ஆர்டிகல் 370 எடுத்துட்டாங்க. இதனால ஜம்மு காஷ்மீரில் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் நிலம் வாங்கலாம், அரசு வேலைகள்ல இருக்கலாம்ங்கிற இந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு. இதனால காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 85,000க்கும் மேல வெளி மாநிலங்களிலிருந்து வந்து நிலம் வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க, அரசு வேலைகளிலும் இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இந்தியா மேலேயும் இந்தியர்கள் மேலேயும் வன்மத்தை கொட்டி இருந்ததை பார்த்தோம். இது நடந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இதே நேரத்துல காஷ்மீர்ல இருக்க பூஞ்ச் பகுதியில பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே எதர்ச்சியா நடந்த மாதிரி இல்லைன்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இவங்க இந்த தாக்குதலுக்கு பைசரன் பள்ளத்தாக்க சூஸ் பண்ணதுக்கு காரணம், இங்க போறக்கு பஸ்ஸோ காரோ கிடையாது, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அங்க நம்ம ராணுவ வீரர்களும் கம்மி. அப்புறம் தாக்குதல் நடத்திட்டு அந்த காடுகள் வழியா தப்பிச்சு போயிடலாங்கிற பக்காவான பிளான பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு உலக நாட்டு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம காஷ்மீர் டூரிஸ்ட் பிளேஸா உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய மக்கள் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல 60% மேல ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்தினா இந்த சுற்றுலா தலங்களுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வரமாட்டாங்க. காஷ்மீரை பழைய மாதிரி பயத்திலேயே வச்சிருக்கணுங்கிற எண்ணத்துல தான் அதை பண்ணியிருக்காங்க. இதை கவுண்டர் பண்ண நம்ம பிரதமர் மோடி சவுதி அரேபியாவிலிருந்து அவசரமா டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அதே ஏர்போர்ட்டில் ஹை லெவல் மீட்டிங்கை நடத்தியிருக்காரு. நாம 2016 உரியில நடந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பாலகோட் விமான தாக்குதல் நடத்தி எல்லா தீவிரவாதிகளையும் தட்டி தூக்கணும். நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை எல்லாம் தயார் நிலையில் இருக்க உத்தரவு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணா இதுக்கப்புறம் இந்தியாவை அச்சுறுத்துன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மரண அடியா இருக்கும். இந்தியா இந்த தாக்குதலுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடி கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.